Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெறும் 2 வாரத்துல நம்ம முடி வளர்ச்சியில மாற்றம் தரக்கூடிய அது நான் சொல்ற மெத்தட்ல இத ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க உங்க தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா நான் சொன்ன மாதிரி 2 வாரத்துல உங்க முடியில அவ்வளவு மாற்றம் இருக்கும். உங்க முடி காடு போல வளர்ந்து கிடக்கும். சோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுல என்ன அப்படி பொருட்கள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கிற subscribe பட்டனை டச் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணால் நான் 4 பொருள் தான் எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெந்தயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெந்தயத்தில் வந்து விட்டமின் ஏ சி கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அதிகமான குளிர்ச்சி உடையது. இதில் வந்து அதிக குளிர்ச்சி இருக்கிறனால நம்ம தலையில் இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாக குறைச்சிடும். ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன். அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா கரிஞ்சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கரிஞ்சீரகத்துலையுமே விட்டமின் ஏ சி கே இருக்குது. இது முடியை நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை எடுத்திருக்கேன். அப்புறம் என்ன எடுத்திருக்கேன்னா செம்பருத்தி பூ பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க. இது முடி நல்லா ஷைனிங்காக ஆகிறதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கிராம்பு வந்து வெறுமனையாக வாசனைக்கு மட்டுமே தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மட்டுமே கிடையாது. நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறது எதில் இருக்குது அப்படின்னா இந்த கிராம்பில் இருக்குது. ஸோ இந்த 4 பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கிராம்பு, கடைசியாக செம்பருத்தி பூ பொடி. இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். 5லேருந்து 10 நிமிஷம் வரை கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இப்போ இது பாதி அளவாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன். இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவோ இல்லை சீயக்காவே கொண்டு அலசிட்டு வாங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் 2 வாரத்தில் உங்கள் முடி வளர்ச்சியில் மாற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.